வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் 4830 கோடி ரூபாய்க்கு வரியில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர். ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக சலவை இயந்திரம். முதல்வரின் பட்ஜெட் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திட்டங்கள் நிறைவேறவில்லை என ஆவேசம். முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை பகுதியில் வீடு புகுந்து கொள்ளையடித்த கும்பல் கைது. 50 சவர நகை 5 லட்சம் ரூபாய் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் 4830 கோடி ரூபாய்க்கு வரியில்லா பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதில் அட்டவணை இன மக்களுக்கு இலவசமாக சலவை இயந்திரம் வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். புதுவை சட்டமன்ற கூட்டம் புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு துவங்கியதும் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2011-2012 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த ஆண்டின் பட்ஜெட் 4830 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் இதில் திட்டத்திற்காக 2750 கோடியும் திட்டமில்லா இதர செலவிற்காக 2020 கோடியும் மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்காக 60 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலனுக்கென்று தனியாக திட்ட ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்படும் சிறப்பு கூறு திட்ட நிதியை சரியான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய தனது தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட நிலைக்குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் இந்த ஆண்டே சிறப்பு கூறு திட்டத்தில் 412.85 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தொழிற்கல்வி சார்ந்த உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் மற்றும் MCA படிக்கும் அட்டவணை இன மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் இந்த நிதியாண்டில் 10,000 அட்டவணை இனத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு சலவை இயந்திரம் இலவசமாக வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். விதவைகள் மறுமணத்தை ஊக்குவிக்கும் வகையில் இதுவரை வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகை நடப்பாண்டில் இருந்து 20,000 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற முதல்வர் ரங்கசாமி காரைக்காலில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்ட ஒதுக்கீட்டில் இதுவரை இருந்த 235 கோடி ரூபாய் நடப்பாண்டில் 332 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். புதுவை சட்டமன்றத்தில் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் உரையை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டமன்றத்தில் புதன்கிழமையன்று காலை 9:30 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதல்வர் ரங்கசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, புருஷோத்தமன், பாஸ்கர் ஆகியோர் சபாநாயகர் இருக்கை முன்பாக சென்றனர். அங்கு அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற போது கையெழுத்திட்ட திட்டங்களையே செயல்படுத்தாத நிலையில் தற்போது தாக்கல் செய்யும் பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வார் என்று கேள்வி எழுப்பினர். அப்போது சபாநாயகர் சபாபதி அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையில் சென்று அமர வேண்டும் என்றும் சபை மரபுகளை மீறக்கூடாது என்று தனக்குரிய பாணியில் எச்சரித்தார். இதன் பின்னர் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் முதல்வர் ரங்கசாமியின் பட்ஜெட் உரையை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் முதலமைச்சராக மே 16ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பிறகு 3 திட்டங்களுக்கு கையொப்பமிட்டீர்கள். நீங்கள் கையெழுத்து இட்டு 100 நாட்கள் ஆகின்றன. ஏற்கனவே கையெழுத்திட்ட திட்டங்களுக்கு இதுவரை உங்களது அறிவிப்பு இன்றைய தினம் செயல்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே செயல்படுத்த முடியாத ஒரு பலகீனமான ஒரு முதலமைச்சர். அதே போன்று கடந்த 8 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஆண்டுதோறும் இங்கே சட்டமன்றத்தில் அளிக்கப்படுகின்ற பட்ஜெட்டின் மீது பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார். அவராலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அவரது ஆட்சி காலத்தில் செயல்படுத்த முடியாமல் இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு ஏற்கனவே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அறிவித்த 3 திட்டங்களையும் ஏன் செயல்படுத்தவில்லை என்கின்ற விதத்திலும் இப்பொழுதும் உங்களது தேர்தல் கால அறிக்கையே இதில் எதுவுமே இல்லை. நாங்கள் பார்க்குறோம், பட்ஜெட்டை பார்க்குறோம். இந்த பட்ஜெட் என்பது வெறும் குப்பை. இந்த பட்ஜெட் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கை தான் இது. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இதை செய்வோம் அதை செய்வோம்னாரு. எல்லார் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வரும்னாரு. எங்கேயும் காணும் பட்ஜெட்டில். எல்லாருக்கும் 2000 பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். எங்க காணும் பட்ஜெட்டில். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கொடுப்பேன்னு சொன்னார். எங்க காணும் பட்ஜெட்டில். இவர் ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கும்போது தான் எல்லார் வீட்டும் கலர் டிவி கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ காணும் பட்ஜெட்டில். இது போன்று வந்து
வீடு கட்ட மானியம் என்ன சொன்னார், 4 லட்சம் கொடுப்பறேன்னு சொன்னார். அது சம்பந்தம் அறிவிப்பே எதுவுமே இல்லை. அதனால இந்த பட்ஜெட் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கை. அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரது பட்ஜெட்டை முற்றிலுமா புறக்கணித்து நாங்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தோம். புதுவையில் வீடு புகுந்து 50 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை திருடிய வழக்கில் 6 பேர் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை முதலியார்பேட்டையில் செவ்வாய்க்கிழமை இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியில் சந்தேகப்படும் வகையில் வந்த 3 வரை போலீசார் மடக்கி முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் அனைவரும் சிதம்பரம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன், தில்லைராஜ், லட்சுமணன் என்பதும் இவர்கள் முதலியார்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை காவல் சரகத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்திருப்பதும் தெரியவந்தது. இதன்படி அவர்களிடம் இருந்து 50 சவரன் நகைகள், 2 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சி, 2.25 லட்சம் இந்திய பணம், 4 கம்ப்யூட்டர், செல்போன், டிவி போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் புதுவையை சேர்ந்த ஜனா, தினேஷ், பாஸ்கர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் புதன்கிழமை பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். லோக்பால் வரைவு மசோதாவில் ஊழல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சிறைக்கு அனுப்ப வலுவான சட்டம் அவசியம் என்பதை வலியுறுத்தி புதுவையில் நடைபெற்று வரும் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். லோக்பால் வரைவு மசோதாவில் ஊழல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சிறைக்கு அனுப்ப வலுவான சட்டம் அவசியம் என்பதை வலியுறுத்தி புதுவையில் 5வது தூண் சார்பில் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் சுதேசி மில் அருகில் புதன்கிழமை துவங்கியது. லஞ்சம், ஊழல், ஏழ்மை மற்றும் எழுத்தறிவு இன்மையால் முழுமையான சுதந்திரம் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்ற நோக்கில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுவையை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் கலந்து கொண்டனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 3 மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுவையில் தமிழர் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரின் மரண தண்டனையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் தமிழர் திராவிடர் கழகத்தினர், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தினர் தலைமை தபால் நிலையம் எதிரில் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் குப்புசாமி தலைமை தாங்க வீர வன்னியர் பேரவை அழகானந்தம் முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் விரைவில் 108 ஆம்புலன்ஸ் சேவை, 8 இடங்களில் வாகனங்களை நிறுத்தி இலவச சேவை நடைபெறும் என முதல்வர் அறிவிப்பு. முன்விரோத தகராறில் வாலிபர் படுகொலை, தலைமறைவான 5 பேர் கும்பலை கைது செய்தனர் ரெட்டியார்பாளையம் போலீசார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer.
பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கோரிக்கையை வலியுறுத்தி பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி புதன்கிழமையன்று கோலாஸ் நகரில் அமைந்துள்ள சீகல்ஸ் உணவகம் எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தினகரன் தலைமை தாங்க விஜயராகவன், ஆதி கணேசன், லோகநாதன், ஏகாம்பரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தை சேர்ந்த பாலமோகனன், புகழேந்தி, ஆனந்தராசன், இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்று கோரிக்கை குறித்து கண்டன உரையாற்றினர். இதில் பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் 3 சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 6 பயனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள் சடகோபன், மாரிமுத்து மற்றும் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்படுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 இடங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவைகளில் நோயாளிகள் இலவசமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி மீனவர்களுக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதியம் 900 ரூபாயிலிருந்து 1150 உயர்த்தப்படும் என்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை மேம்படுத்த விசைப்படகு வாங்க 11 லட்சமாக வழங்கப்படும் மானியம் இனிமேல் 13 லட்சமாக உயர்த்தப்படும் என்றார். கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்களின் மீதான வட்டி மற்றும் அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய உத்தேசித்துள்ளதாக கூறியுள்ள முதல்வர் ரங்கசாமி, குறைந்த வருவாய் பிரிவினர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் மூலம் பெறப்பட்ட தவணை கலந்த அசலை 1 லட்சம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்ய தனது அரசு உத்தேசித்துள்ளதாகவும், நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயரவும், அவர்களுக்கு தடையில்லா வேலை வழங்கவும் பான்டெக்ஸ் பான்பேப் மூலமாக கைத்தறி ஆடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு அரசு துறைகளுக்கு விற்பனை செய்யப்படும் என்றார். பொதுமக்களின் வசதிக்காக மின் கட்டணத்தை தபால் நிலையம் மற்றும் வங்கிகள் மூலமாக செலுத்த தனது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற முதல்வர், வேலை வாய்ப்பினை உருவாக்க பிள்ளை சாவடியில் பிப்டிக் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டல தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்படுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 இடங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவைகளில் நோயாளிகள் இலவசமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை பூமியான்பேட்டையில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கும்பலை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலும் 2 தனிப்படையினர் தேடி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் லாம்பட் சரவணன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் அருகே உள்ள காலிமனையில் பூமியான்பேட்டை ஜேசு தலைமையில் ஒரு கும்பல் மது குடித்து வந்துள்ளது. இதனை அதே பகுதியை சேர்ந்த ராபர்ட் ராஜா என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் அவர்களுக்குள் முன்விரோதம் ஏற்பட்டதால் இரு தரப்பினர் இடையே சமாதானம் செய்து வைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை பேச்சுவார்த்தை நடத்த லாம்பட் சரவணன் நகரில் உள்ள காலிமனையில் இரு தரப்பினரும் திரண்டனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ராபர்ட் ராஜாவை ஜேசு தரப்பினர் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் மரணமடைந்தார். அவருடன் இருந்த நண்பர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த மது, சேசா பிள்ளை, பிரியன், பிரபு, சாரங்கபாணி உள்ளிட்ட 5 பேரை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். இதுகுறித்து சீனியர் எஸ்பி சந்திரன் கூறுகையில், கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக பிரியன் என்பவரை சூர்யா என்பவர் தாக்கியதால் அதற்கு பழிவாங்கும் வகையில் ராபர்ட் ராஜாவை தாக்கியதில் அவர் மரணமடைந்து விட்டார் என்றும், இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். தினக்கூலி ஊழியரின் பணி ஆவணங்களை அனுப்ப 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து கிளார்க்கை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். புதுவை அருகே உள்ள கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தினக்கூலி ஊழியராக பணியமர்த்தப்பட்டார். இதனை அடுத்து அவரிடம் மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகளுக்கு அனுப்ப அங்கு பணியாற்றும் கிளார்க் நாராயணன் என்பவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக நாராயணன் தொந்தரவு அதிகமாகவே விரக்தி அடைந்த மகேஷ்குமார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் தெரிவித்தார். இதன்படி தினக்கூலி ஊழியர் மகேஷ்குமாரிடம் ரசாயன பவுடர் தூவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து அவர் பணியில் இருந்த கிளார்க் நாராயணனிடம் பணத்தை கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி ராமராஜன், இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் காவலில் வைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer.
மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. இப்ப பாண்டிச்சேரியில அனைத்து பிராண்டட் மொபைல்களும் மிக மிக குறைந்த விலையில கிடைக்க போகுது. அப்படியா? எங்க? எப்போ? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி சிலை அருகில மிக பிரமாண்டமா அனைத்து பிராண்டட் மொபைல்களின் ஷோரூமும் திறக்க போறாங்க. யார் திறக்கிறாங்க? உலக புகழ்பெற்ற எஸ்டி கொரியர் நிறுவனம் புதுசா எஸ்டி மொபைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ், ஸ்பேர் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. எல்லா பிராண்டட் மொபைல்களும் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸோட கேரண்டியோட கிடைக்க போகுது. அது மட்டுமா, சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சர்வீஸும் உடனே செஞ்சு தந்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ், சாங்ஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் செய்து தராங்களா? மொபைல் சம்பந்தமான A to Z எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் எஸ்டி மொபைல் ஷோரூம் தாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி போறோம். குறைந்த விலையில் பிராண்டட் மொபைல் வாங்குறோம். இருங்க, இதையும் கேட்டுட்டு போங்க. திறப்பு விழா அன்னைக்கு மொபைல் வாங்குற எல்லாருக்கும் சிறப்பு பரிசும் கொடுக்கறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி மீனவர் விடுதலை வேங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி மீனவர் விடுதலை வேங்கையினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்க மாநில அமைப்பாளர் குப்புராசு, துணை பொதுச் செயலாளர் கோதண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் மதிமுக அமைப்பாளர் மணிமாறன், பாமக செயலாளர் அனந்தராமன், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவாணன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் கலைநாதன், CPM பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் 4830 கோடி ரூபாய்க்கு வரியில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர். ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக சலவை இயந்திரம். முதல்வரின் பட்ஜெட் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திட்டங்கள் நிறைவேறவில்லை என ஆவேசம். முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை பகுதியில் வீடு புகுந்து கொள்ளையடித்த கும்பல் கைது. 50 சவர நகை 5 லட்சம் ரூபாய் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.